பாலக்கோடு வட்டத்தில் இருக்கும். உங்களை அறிமுகப்படுத்தும். பாலக்கோடு வட்டங்க இது. ஜோத்லா பஞ்சாயத்து கோடியூர் கிராமங்க இது. என் பேர் சேகருங்க. நான் என் பேர் சேகருங்க. நான் இந்த பக்கத்தில் வெண்டை போட்டிருந்தாங்க. ஒரு 5 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். வெண்டை போட்டது இதுதான் முதல் டைம். பக்கத்தில் நட்டுருக்காங்க. நான் போய் விசாரிச்சதுக்கு இந்த மாதிரி கடையில் இருக்குது, போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. நான் போய் கடையில் கேட்கும்போது அவங்க நட்டு வேறு இல்லை. அவங்க ஏதோ சூர்யாவே ஏதோ சொன்னாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. அல்டிமேட் இருக்குது அப்படின்னாங்க. இதுக்கு என்ன அப்படின்னு நான் கேட்டதுக்கு அதோட விலை கொஞ்சம் இது கூடுதான். இதுக்குன்னு என்னன்னு கேட்டதுக்கு இது அதோட நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கினது நட்டங்க. பரவாயில்லைங்க, அதோட நல்லா வந்துருக்கு. எங்கே வாங்கினீங்கன்னா எந்த கடையிலன்னா? பாலக்கோடு கரிமலை ஆண்டவர்னு ஒரு மருந்து கடை இருக்குது. மருந்து கடையில் தான் வாங்கணும். எவ்வளோ இடம் நட்டுருக்கீங்க? நம்மளுக்கு ஒரு 20 சென்ட் இருக்குங்க. 20 சென்ட். எவ்வளோ விதை வாங்கினீங்கன்னா? ஒரு 4 கிலோ பைப் வாங்கிட்டு வந்தீங்க. 4 கிலோ பைப். எத்தனை பைப் முடிச்சிருக்கீங்க? இப்போ 18 பறிப்பு ஆயிருக்கு. எப்படி இருந்ததுங்க உங்களுக்கு? இந்த 18 பறிப்பிலையும் 2 உடப்பு உடைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்ம அக்ரியை பொன் போட்டு விசாரித்தேன் நான். அது அப்படி தான் இருக்கும். அதுக்கு மேலே நல்லா வந்துடும். நாங்கள் அப்புறம் 3வது போக போக உடைப்பு நல்லா இருக்குங்க. உடைச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி சும்மா இப்படி பண்ணாவே போதும். இப்படி உடைச்சாவே போதுங்க. ஒன்றும் இது பெருசாக வரதில்ல. நல்லா பாருங்கள், நல்லா உடைப்புங்க. நல்லா இருக்குது. காய் எப்படி இருக்குண்ணா? மற்றது காய் உடைக்கிறது நல்லா இருக்கு. வேற சொனப்பெல்லாம் எப்படின்னா இருக்கு? சொனப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதில் வேற பெண்டெல்லாம் நிறைய புண்ணு ஆகுதுன்னுவாங்க, நிறைய கையில் இது ஆகுதுன்னா. இதெல்லாம் என்னமே எனக்கு ஆகலை. எங்கள் வீட்லேயும் ஆகலை. நல்லா இருக்கு. ஏன்னா பாருங்க, நான் 18 உடைப்பு நானே தான் உடைக்கிறேன். கை குளோஸ் போட்டிருக்கேன். ஆனால் ஒன்றும் ஆகுது. சொனப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோ ஒன்றும் சொனப்பம் இல்லை. உடைக்கிறதுக்கு உடைப்பு வீட்டுக்கு ஈஸியாக இருக்குது. காயும் நல்லா மார்க்கெட்டில் போனால் நம்ம காய் விரும்பி எடுக்கிறாங்க. காய் நல்லா விரும்பி எடுக்கிறாங்க. காய் எங்கேயும் எடுத்துட்டு போவாதீங்க. உங்களுக்கு காய் இதில் எதுக்காக இதை விரும்பி எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? வியாபாரிங்க என்ன சொல்றாங்க? வியாபாரிங்க காய் நைஸா இருக்குங்களா. காய் நைஸா இருக்கு, நல்லா தன்மை வருதுங்களா. ஒரு காய் அந்த கம்பெனி காயெல்லாம் சின்னதா வருதுன்னுவாங்க. இது காய் கொஞ்சம் நல்லா. இது சின்ன காய்னா, இப்போ பெரிய காய் இருக்கு பாருங்க. இதுலேயே ஓரளவுக்கு அவங்க எடுக்கிற காய். இப்போ நாளைக்கு இதெல்லாம் ஊறிடும். எனக்கு நாளைக்கு ஊறிடும். அவங்க எடுக்கிற காய் பாருங்க, அந்த இருக்கு பாருங்க, அதில் வடிங்க பாருங்க. அது வடிங்க. அது அந்த மாதிரி காய். அதோட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது நாளைக்கு எங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த காய் இவ்வளோ ஹைட்டு ஆகுது, கொஞ்சம் தடிமை ஆகுது. வெயிட் நல்லா வருதுங்க. வெண்டைக்காய் வெயிட் வராதுன்னுவாங்க. இதில் வெயிட் ஓரளவுக்கு பரவாயில்ல. வெயிட்டு நல்லா வருது. வெயிட் நல்லா வருது. இப்போ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செடி ஹைட் எப்படின்னா இருக்கு? இப்போ நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நம்ம வீடு நட்டு செந்தில்கிட்ட பார்த்துருக்கேன். நம்ம பக்கத்தில் செந்தில் நட்டுருக்காரு. அவர் என் வீடு தான். என்னோட ஒரு வாரம் முன்ன அவரை உடைச்சி 2வது நாள் நான் உடைச்சேன். அவருக்கு போய் பாருங்க, இவ்வளோ ஹைட் இருக்கு. செடி இவ்வளோ ஹைட் இருக்கு. நீங்கள் போகும்போது கூட பார்த்துட்டு போங்க. நான் சொல்கிறேன், இவ்வளோ ஹைட் இருக்கு. நம்மளுது இன்னும் ஒரு 30 உடப்புக்கு தான் இவ்வளோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? கனவு நம்ம குட்டை குட்டியே வருது. கனவு காட்டுங்கண்ணா. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, உடச்சிருக்கிறது பாருங்க. இப்போ இதில் பாருங்க, இவத்த இருக்குங்களா. ஒரு எவ்வளோ வரும்? ஒரு 3 இன்ச்சு கூட வராது. ஒரு 3 இன்ச்சு கூட வராது பாருங்க. அந்த கனி இடையில கம்மியா இருக்கு. இது ஒரு காய், இது ஒரு காய், இது ஒரு காய். இப்ப நாளைக்கு இது உடைச்சிருவாங்க. 3 இன்ச்சு தான் இருக்கு. அப்போ செடி அவ்வளவு சீக்கிரமா ஹைட் வராது. இங்க பாருங்க, இது பூரா காய் தான். இது பூவுல இருந்து அப்படியே காய். பூவுல இருந்து காய். சரிங்கண்ணா. நோய் தாக்குதல் எப்படின்னா இருக்கு? நோய் தாக்குதல்லாம் அவ்வளவு ஒன்றும் பெருசா இல்லைங்க. இப்போ அங்க ஒரு செடி இருக்குன்னா, அது என்ன செடினா? அது மாத்திரம் ஒரு தனியே தெரியுதுங்களா? அது நாட்டு செடிங்க. நாட்டு செடி. நாங்க முன்ன பீஞ்சு நட்டுருந்தோங்க இல்லையா. அப்ப வீட்டுக்காக அது நட்டுருந்தோங்க. அப்ப விதை வைக்கும் போது எங்க பசங்க எல்லாம் நட்டாங்க. நாங்க மட்டும் நல்ல எங்க பசங்களும் நட்டாங்க அந்த செடியவே. அது ஏதோ 2 செடி போட்டிருக்காங்க. அவத்து ஒண்ணு இருக்கு. சின்ன பசங்க ஏதாவது அதுல பாத்தீங்கன்னா நோய் தாக்கி இருக்குன்னா, அதுல வைரஸ் இருக்கு. பட் நம்ம அல்டிமேட் வச்சிருக்கீங்க, எந்த வைரஸும் எதுவுமே கிடையாது. நோய் நிறைய உங்களுக்கு சைட்ல நிறைய கிளச்சி வரணும். ஆமா, மகசூலும் கூடும். நான் ஒரு விதை நட்டுங்கன்னா எனக்கு விதை கம்மி, மகசூல் கூட தாய்ட்டு. இது நம்ம இந்த அல்டிமேட் ராகம் பொறுத்தவரையும் நல்ல கிளச்சி வரும்னா இடைவெளி அதிகமா வைக்கணும். ஓகேங்க. அப்ப காத்தோட்டமா இருக்கும்போது நம்மளையும் கேட்டிருக்காங்க. எல்லாம் நிறைய இப்ப மழை வந்த பின்னாடி நானும் சொல்லியிருக்கேன், இதுதான் நட சொல்லியிருக்கேன். சொன்னீங்க இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நல்லா இருக்குண்ணா, இது நட்டா நல்லா இருக்கு. சரிங்கண்ணா. இப்போ நீங்க எல்லாமே எடுத்துட்டு போறீங்க. மார்க்கெட்டுக்கு எந்த மார்க்கெட்ல போறீங்கண்ணா? இங்க பாலக்கோடு உழவர் சந்தை பக்கம் போடுறீங்க. சங்கர்னு அவர் இது எக்ஸ்போர்ட் தான் பண்றாங்க. பெங்களூரு, கேரளா போதுங்க. கேரளா எடுத்துறாரு. அவர் என்ன சொல்றாருண்ணா இந்த காய்? அவர் நீங்க எங்கேயும் போடாதீங்கண்ணா, நம்ம கட்டி எடுத்து வந்துருங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க, உங்களுக்கு ₹1 எச்சா கூட போட்டு தரேன். காய் நல்லா இருக்கு, தடிமும் இருக்கு, நைஸா இருக்கு காய்.
நைஸாக இருக்குன்றாங்க. அந்த பெருக்கிற ஆளுங்க கூட சொல்கிறாங்க காய் நல்லா இருக்குன்னா இதே மாதிரி உடைங்க அப்படின்னு. மார்க்கெட்டில் இது என்ன ரேட்னா இப்போ போட்டீங்க? நேற்று போட்டது 15 ரூபான்னு போட்டோம்னா ₹1 எச்சா செய்கிறாங்க, 16 ரூபான்னு நம்மளுக்கு. மற்ற கடையிலையும் இது ₹1 ₹2 எக்ஸ்ட்ரா. மற்ற கடையிலையும் வந்து இவங்க நம்மளை விட மாட்டாங்க. இப்போ நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கேன், நம்மளை இவங்க விட மாட்டாங்க. வேறு தாள் போயிட்டோம்னா நம்மளுக்கு திருப்ப அங்கே வந்தால் சரிப்பட்டு வராது. ஒரே இடத்துல போட்டுடலாம், வேறு இடத்துல கூப்பிடுறாங்க.